என்னங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கர் கிட்டயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் சொல்லி வைங்கன்னு சொன்னேனே, சொன்னீங்களா மறந்துட்டீங்களா? என்ன சந்தா இப்படி சொல்லிட்ட? நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க விஷயத்த நான் எப்படி மறப்பேன்? புரோக்கர் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெரிஞ்சவங்க கிட்டயும் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் போட்டோவும் பயோடேட்டாவும் கொடுத்து வைக்கணும். என்னங்க பயோடேட்டா கொடுக்காம வாயில மட்டும் சொன்னா எப்படி பாப்பாங்க? உங்கள்ட்ட ஒரு வேலை சொன்னாலும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க. இல்ல சந்தா, எதுக்கு நீ இப்ப கோவப்படுங்க? நம்ம பையன்ட்ட 2-3 நாளாவே உன்கிட்ட இருக்கையிலே ஒரு நல்ல போட்டோவா பார்த்து அனுப்பு, அப்படியே ஒரு பயோடேட்டாவும் ரெடி பண்ணி அனுப்புன்னு சொன்னேன். இது வரைக்கும் அவன் அனுப்பவே இல்லை. இன்னைக்கு காலையில கூட அவனுக்கு போன் பண்ணி கேட்டேன். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எப்படி இன்னைக்குள்ள அனுப்பிடுறேன்னு சொல்லியிருந்தான். அவன் எனக்கு அனுப்பின உடனே நான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன். சரி சரி, அவன் அனுப்பின உடனே எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. புரோக்கர்ட்ட நல்லா தெளிவா சொல்லிருங்க. மூத்தவனுக்கு பார்த்த பொண்ணு மாதிரி எல்லாம் பார்க்காம ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லுங்க. ஏன் மூத்தவனுக்கு பார்த்த பொண்ணு என்ன குறையாகும்? என்ன குரணியா கேக்குறீங்க? என் வாயை கிளறாதுங்க, பாத்துடுங்க. தின்ன பாத்திரத்தை கூட கழுவி வைக்க மாட்டேங்க, எல்லாத்தையும் அந்த போட்டுட்டு போயிருவா. நான் தான் வயசான காலத்துல இருந்து எல்லாத்தையும் கழுவி வைக்க வேண்டியதா இருக்கு. அவ துணியை கூட தோச்சு போட மாட்டேங்க. நான் எப்ப துணியை தூக்கி போடணும் உள்ள கொண்டு வந்து போட்டுருக்கா. இந்த வயசான காலத்துல இவ துணியும் சேர்த்து நம்ம தோச்சு போடணுமாகும். நம்ம வாழக்கூடிய வீடு குப்பையா கிடக்குவே, எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி நீட்டா வைக்கணுமே, ஒண்ணும் கிடையாது. மருமவா வந்தா நமக்கு கொஞ்சம் வேலை குறைய, கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பான்னு பார்த்தா இவளுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் மருமகள்கிட்ட நீயே சொல்ல வேண்டியதானே வேலையெல்லாம் செய்ய சொல்லி? நான் ஒன்னும் அவள்கிட்ட சொல்லாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? நம்ம ஏதாவது சொல்லியாச்சுன்னா எங்க அம்மா கூட என்ன ஒரு வேலை வாங்கினது கிடையாது. நீங்க என்கிட்ட எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்கிறீன்னு கேட்டு சண்டைக்கு வரா. நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரும்போது காலையில எத்தனை மணிக்கு உங்க அம்மா என்ன எழும்ப சொன்னாங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு சாந்தா. 5 மணிக்கு எழும்பி வாசல தெளிச்சு கோலம் போட்டு காபி போட்டு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல. நம்ம என்ன 5 மணிக்கு எழும்ப சொல்லியா குடும்பப்படுத்துக்கோம்? ஒரு 7 மணிக்காவது எழும்பலாம்ல. ராத்திரி ஃபுல்லா கடந்து செல்ல நோண்டிட்டே கிடக்க வேண்டியது காலையில 10 மணிக்கு எழும்புகா. அவளுக்கு நம்ம காப்பி போட்டு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நானும் ஒரு மருமலா இருந்து என் மாமனார் மாமியாருக்கெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி விட்டுருக்கேன். இனிமே இவனும் கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு நம்ம தான் உட்காந்து செஞ்சு கொடுக்கணுமாகும். சரி சரி, கோவப்படாத சாந்தா. இந்த காலத்து பிள்ளை எல்லாம் இப்படிதான் இருப்பாவ. நம்ம தான் பக்குவமா எடுத்து சொல்லணும். நம்ம காலத்துல எல்லாம் டிவி கூட அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இப்போ அப்படியா? செல்போனு, கம்ப்யூட்டர், அது இதுன்னு சொல்லிட்டு என்னத்தலாமோ வந்திருக்கு. அதனாலதான் இந்த காலத்து பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் பெரியவங்க பார்த்து எடுத்து பக்குவமா சொல்லணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். சரி சரி, மருமவ வரட்டும், நான் அவள்கிட்ட என்னன்னு கேட்கேன். என்னத்தை இதுக்கு மேல பக்குவமா எடுத்து சொல்லிருக்கு? சொன்னா மட்டும் அப்படியே செஞ்சிட போறாள் உலகம். இப்படியே போயிட்டு இருந்தா கடைசியில நமக்கு மட்டும் சோற பொங்கி தின்னுட்டு பேசாம இருந்துட வேண்டியதான். அவளுக்கு வேணும்னா பொங்கி தின்னுட்டு, இல்லைன்னா கடக்கட்டணி விட்டுற வேண்டியதான். பாருங்க மணி எத்தனை ஆகுது, இப்ப வந்து கொட்டாய் விட்டுட்டு கிடக்கா. இப்படி ஒரு பொண்ணை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அத்தை. ஏடி மணி எத்தனாச்சு, இப்ப வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு கிடக்கா. இரு சாந்தா, நானே கேட்க, நீ சத்தம் போடாத. என்ன மருமலை இது? இப்படியெல்லாம் நீ பண்ணலாமா? எத்தனை மணிக்கு எழுப்பி வாரா? உன்னை எல்லாரும் நல்ல பொண்ணுலாம் சொன்னாங்க, அதனாலதானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ என்னடா இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏன் மாமா, நான் இப்பவும் நல்ல பொண்ணு தான். எனக்கு என்ன குறை? பாத்தீங்களா உங்ககிட்ட எப்படி பேசுறானி? என்னத்த மாமா கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? அது இல்ல மருமலை, இப்போ அவன் மாமியார் எடுத்துக்க. அவ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து காலையில 5 மணிக்கு எழும்பி வாசல தெளிச்சு கோலம் போட்டு எல்லாருக்கும் காபி போட்டு கொடுத்து டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி எல்லா வேலையும் அவ தான் செய்வா. ஆனா நாங்க வாங்கிட்டு அப்படியா நாங்க எதிர்பார்க்கோம்? ஏதோ உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே. வயசான காலத்துல அவ கால் வலிக்கும் கை வலிக்கும்னு சொல்லிட்டு கிடக்கா. நீயும் உன்னால முடிஞ்ச வேலைகள் ஏதாவது செஞ்சு கொடுத்தாதானே அவளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இது நம்ம வீடு, நம்ம தானே வேலை செய்யணும். நான் வேலை செய்யலன்னு அத்தை சொன்னாவளாகும். ஏன், நான் வேலை செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆமா, அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிட்டா. ஏன் அத்தை, உங்க துணி என் துணி எல்லாருக்கும் துணியை நான் தானே துவைக்கிறதுக்கு கொண்டு போடுவேன். நீங்க துவைச்சி காய போடுவிய. நீங்க செய்து மட்டும் வேலை, நான் செய்து வேலை கிடையாதோ? கேட்டீங்களா? இவிய சொகுசா எல்லா துணியும் கொண்டு வந்து போடுவாங்களாம், நம்ம துவச்சி காய போடணுமா? கேட்டா இவியெல்லாம் வேலை செய்யலாம். ஆமா பின்ன, நான் செய்து வேலை கிடையாதாகும். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, இந்த மாமியார் காரியெல்லாம் வீட்டுல என்ன வேலை செஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டாவனே. சரி அதை விடுமா, சாப்பிட்ட பாத்திரத்தையாவது கழுவி வைக்கலாம்ல. நீ சாப்பிட்ட பாத்திரத்தை கூட கழுவி வைக்க மாட்டேங்க. யாரு? அத்தை சொன்னாவளாகும். நான் சாப்பிட்டுட்டு பிளேட்டை புறவு கழுவலான்னு வச்சுட்டு போவேன். அதுக்குள்ள அத்தா வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுடுவாங்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமா இருக்கும். கேட்டா நான் பாத்திரத்தை கழுவலன்னு என் மேல பழி சொல்ல வேண்டியது. ஆமா, நல்ல கழுவுனா புறவு. நானும் புறவு வந்து கழுவாடி பார்த்தா காலையில சாப்பிட்ட பிளேட்டு அடுத்த நாள் காலையில வரைக்கும் அப்படியேவா இருக்கணும்? ஆமா, எங்க வீட்லயும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல யாரும் என்ன கேள்வி கேட்கல. இதுவும் என் வீடு தானே, இங்கேயும் அப்படிதான் இருப்பேன். பாத்தீங்களா ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. எவ்வளவு தெனாவட்டா கையை தூக்கி தூக்கி பேசுக பாருங்க. என்ன மாமா இது? நீங்க எல்லாருமே கையை தூக்கி தூக்கி தான் பேசுறீங்க. நான் பேசின மட்டும் குத்தமா? என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவுமே சொன்னாவ, மாமியார் வீட்டுல நீ எதை சொன்னாலும் குத்ததான் சொல்லுவாவனே. அது சரியா தானே இருக்கு? ஏமா, மத்த வீட்டுல உள்ள மாமனார் மாமியாராட்டு நாங்க இருந்திருந்தோம்னா நீ இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் எங்க முன்னாடி இப்படி நின்று பேசிட்டு இருக்க முடியாது. ஓ அப்படியா மாமா? சரி, அப்ப நான் உட்கார்ந்துட்டு பேசுறேன். பாத்தீங்களா எவ்வளவு நக்கலா இருக்கானி? எத்தே, நான் உன்ன நக்கலா இருக்கல, சோஃபால தான் இருந்தேன். இவள்கிட்ட பேசலாம் பிரோஜனம் இல்லைங்க. இன்னைக்கு அவன் வரட்டு, அவனால தானே எல்லாமே. இவளுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கான். வந்த அன்னைக்கு 2 அடியை கொடுத்துருந்தாம்னா இதுக்கு முன்னாடி சரியா ஒழுங்கா செஞ்சு வேலை எல்லாம் செஞ்சுட்டு எடுத்துட்டு இருந்திருப்பாள்ல.
ராத்திரி வருவாம்ல, வரட்டு, இன்னைக்கு பஞ்சாயத்தை வச்சுக்கிடலாம். எத்தே தேவையில்லாம அவரை ஏன் தொந்தரவு பண்றீங்க? அவரு கஷ்டப்பட்டு பகல்ல வேலை செஞ்சுட்டு ராத்திரி வந்து ரெஸ்ட் எடுப்பாரு. அந்த நேரத்துல நீங்க சண்டை போட்டு அவர் நிம்மதியை கெடுக்கலான்னு பாக்குறீங்களோ? நீ ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் அவனை தொந்தரவு பண்ண போறோம்? ஏன் அத்தை, உங்களை மாதிரி தானே நானும் சோஃபால இருக்கேன். இதுல என்ன ஒழுங்கு கெட்டு போச்சு? இந்த பாரு மருமலை, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லுங்க கேட்டுக்க. இந்த நக்கல் பேச்சு பேச எல்லாம் எங்ககிட்ட வச்சுக்கிடாத. அதெல்லாம் உங்க வீட்டோட நிப்பாட்டிக்க. நக்கல் பேச்சா? அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாத. அப்படின்னா என்னத்தே? அதான் வேலைக்கு போயிட்டு உன் புருஷன் ராத்திரி வருவான்ல, அவன் வந்து சொல்லுவான் நக்கல் பேச்சுனா என்னதுன்னு. ஓ, நக்கல் பேச்சுனா என்னதுன்னு அவருக்கு தெரியுமா? வரட்டும் வரட்டும், கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம்.